சன்மார்க்கத்தின் புருஷார்த்தம் விளக்கம். இதை பற்றி வள்ளல் தன் அருட்பாவுரை நடையில் குறிப்பிட்டுள்ளார். அவை: 1. ஏம சித்தி, 2. சாகா கல்வி, 3. தத்துவ நிக்கிரகம், 4. கடவுளிலை அறிந்து அம்மயமாதல். புருஷார்த்தம் புருஷன் அர்த்தம். புருஷன் ஜீவன், ஆன்மா அர்த்தம் பொருள், செல்வம், பேறுகள் ஆகும். ஒரு ஆன்மா ஜீவன் தனக்கு கிடைக்க வேண்டிய மிக பெரிய பேராகும். இந்த செல்வங்கள் அவன் சாதனம் செய்து தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியவை. 1. ஏம சித்தி. இது எதை குறிப்பிடுகின்றெனில், நம் தேகத்தை சொர்ணமயமாக்குதலை. ரசவாத வித்தை அல்ல, தகரம் கீழ் உலோகம் தங்கம் ஆக்குதல் அல்ல, ஏமம் தங்கம். அதாவது நம் தேகத்தை பொன்னான தேகமாக மாற்றிவிட்டால் அதுக்கு அழிவென்பதே கிடையாது என்பது உண்மை. இதை எப்படி ஆற்றுவதெனில், ஆன்மா ஒளி, தங்கம் வெண்மை. அதனால் அதன் பொன் ஒளியை இறக்கி நம் தேகத்தில் ஒளிரச் செய்தால் இந்த தேகம் தங்கம் போல் ஒளிவிட்டு அழியா நிலை அடையும். திருமந்திரம்: சிவே நம என்னும் குளிகையிட்டு செம்பொன் ஆக்குவன் தன் கூட்டையே. இது இந்த மந்திரத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2. சாகா கல்வி. இது பெரிய நீண்ட துறை. இதை ஒரு வீடியோவில் அடக்க முடியாது. விவரிக்க பல மணி நேரம் ஆகும். சுருங்கக் கூறில், ஒரு ஜீவன் ஆன்மாதான் எங்கே இருந்து பிறவிப் பயணம் ஆரம்பித்ததோ அங்கே மீண்டும் சேர்வது ஆகும். சாகா கல்வி சித்திக்க எத்தனை யோகம் பயில வேணும், என்ன துறைகளில் நிபுணத்துவம் வேணும்? பல யோகம் செய்யணும். 1. வாசி யோகம், 2. சந்திர யோகம், 3. ஹட யோகம், 4. பரியங்க யோகம், 5. சிவ யோகம், நவம்பர் 6 கண்ட யோகம். இதை எல்லாம் ஆற்றினாலும் அதுக்கும் மேலே சில பல அனுபவம் விளக்கம். 1. ஒருமை, 2. ஜீவகாருண்யம் தயவு, 3. 8282, 4. சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல், 5. உயிர் அருள் சுத்த சிவ அனுபவம், 6. சைவ சித்தாந்தம், 36 தத்துவம் அதன் நிக்கிரகம் தசகாரியம், 7 கோள்கள் ஜோதிடம், 8 மருத்துவம் மூலிகை, 9 வெளிகள் விளக்கம், 10 அவத்தை நிலைகள், 11 பக்ஷபேதம், 12 அண்டம் உலகம் தத்துவங்கள், 13 சூக்கும காரண உடல், 14 எல்லா சித்தி வகைகள். இதிலெல்லாம் கற்றுத் தேர்ந்து வித்தகம் பெற்றிருந்தால்தான் சாகா கல்வியில் வெல்ல முடியும். சாகா கல்வி சித்தி ஆகும். சாகா கல்வி சும்மா இல்ல. இது லேசுப்பட்ட காரியம் அல்ல. 3 தத்துவ நிக்கிரகம் என்றால் 1. 36 தத்துவங்களையும் செயலிழக்கச் செய்தல். 2 தத்துவங்கள் எல்லாம் நம் வசம் நெற்றல். 3 தத்துவங்களை ஒடுக்கி அழித்து விடல் ஆகும். ஆனாம் இதனை எப்படி நடைமுறைப்படுத்துவது? பயிற்சி சாதனம். 1. சுழிமுனை வாசலை திறந்து உள்ளே ஏறினால் மேலே செல்ல செல்ல ஆன்ம தத்துவங்கள் 24ஆம் ஒவ்வொன்றாக கழலும், பின் வித்தியா தத்துவங்களும் கழலும், அதன் பின் சுழிமுனைக்கு வரும்போது சுத்த சிவ தத்துவங்களும் கழன்றுவிடும். இவ்வாறாக 36ஆம் நம்மை விட்டு நீங்கும். வாசி மேல் ஏற ஏற இது நடைபெறும். இந்த தத்துவ நிக்கிரகம் பற்றி பட்டினத்தார் தன் அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். 4. கடவுளிலை அறிந்து அம்மயமாதல் எனில், ஜீவன் கடவுள் ஆகிய ஆன்ம அனுபவம் எய்தி அதன் மயம் ஆகுதல். அருட்பெருஞ்சோதி குறிப்பது அல்ல.